ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கடல் அரக்கனை தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு கடல் மீனை வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஸோ அது ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்க முடியாது. ஸோ அப்படி வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு கடல் அரக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா டைகர் முறையில். ஸோ கடலில் இருக்க மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு அண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்க மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனை பிடிக்கும். ஸோ வாங்க கைஸ், இந்த மீனோட கேரை பற்றி பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மீனுக்கான டேங்க் சைஸ் தான். ஏன்னா இந்த மீனால் கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் ஒரு 3 to 4 அடி வரைக்கும் வளரும். ஸோ கேப்டிவிட்டியில் இது இவ்வளோ பெருசாக வளர்ந்தா கூட இது உங்கள் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நீந்தாது, சுருண்டுக்கு தான் படுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேங்க் சைஸ் ஒரு 4 feet டேங்க் இல்லாட்டி ஒரு 3 feet டேங்க் கொடுங்க, அது ஓகே. ஸோ ஒரு 4 feet டேங்க் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 5 feet டேங்க் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் அங்கே போய் அந்த ஐடிங் ஸ்பேஸில் ஒழிஞ்சிக்கும், இங்கே இந்த ஐடிங் ஸ்பேஸில் ஒழிஞ்சிக்கும். அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், மெயினாக நீங்கள் டேங்க்குள்ளே பண்ண வேண்டிய விஷயம் சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா சாண்டு போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிரேவலு அதெல்லாம் போடாதீங்க, அதுவும் ஷார்ப் கிரேவெல்லாம் போடவே போடாதீங்க. ஸோ இது ஸ்கேல்ஸ் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடம்பு கிழிச்சிக்கும். ஸோ அதனால் ராக்ஸை கூட பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ராக்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களால் ராக்ஸை கொடுத்து இதுங்களால் ஹைடிங் பிளேஸ் கொடுக்க முடியலையா, நீங்கள் பிவிசி பைப்பு போடுங்க, அதுவே போதும். அதுக்குள்ளேயே போய் நல்லா இதை ஹைட் பண்ணிக்கும். அண்டு க்ளே பைப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுக்கு ஹைடிங் பிளேஸ் மஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் இது கொஞ்சம் நிம்மதியாக அங்கே இருக்க விரும்பும். ஸோ எல்லா முறையிலும் அப்படி தான், தலையை மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும், உடம்புலாம் உள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணும். ஸோ அதனால் ஹைடிங் பிளேஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுங்க. அண்ட் கைஸ், பிளான்ஸ் ஏதோ வைக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ராக்கில் ஒட்டி வைக்கிறது, ட்ரிஃப்ட்வுட்டில் ஒட்டி வைக்கிற பிளான்ஸாக கொடுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜாவாஃபன் அனிபிஎஸ் அந்த மாதிரி பிளான்ஸாக கொடுங்க. நீங்கள் சாண்டுக்குள்ளே வைக்கிற பிளான்ஸ்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேரோட பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அண்ட் கைஸ், ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் குட்டி குட்டி மீன்களை கொடுக்கலாம் இதோட வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, உங்களுக்கு இந்த மீன் வாங்க முடியலன்னா ஸ்ட்ரிம்ஸ் கொடுங்க. இதுங்க ஸ்ட்ரிம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால் ஸ்ட்ரிம்ஸை நீங்கள் கட் பண்ணி கொடுங்க. மீன் பீஸ் கொடுக்குறதோட ஸ்ட்ரிம்ஸ் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஃபீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் கைஸ், நீங்கள் டேங்க் மேட்ஸ் இதுக்கு தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ இது இதோட வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட டயட்டை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இதோட டயட்டை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனா இதுங்க உங்கள் டேங்க் மேட்ஸை கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் டேங்க்கில் எந்த விதமான எஸ்கேப் ஹோல்ஸும் வைக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாக டைட்டாக கவர் ஆன மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன கேப் கச்சா கூட நல்லா எஸ்கேப் ஆகக்கூடிய மீன்கள்லாம் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரூஃப்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஃபில்ட்ரு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபில்டரில் ஒரு ஹோல் இருக்குன்னா அந்த ஹோலை அடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். அப்படி அந்த ஹோலோட விட்டிங்கன்னா அந்த ஹோலுக்குள்ளே வழியாக கூட உள்ளே வருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு ஜெண்டரை மாற்றிக்குன்றதுனால. அண்ட் கைஸ், இதுங்க வைல்டில் எப்படி வாழுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் முறையில்னு சொன்னால் கூட இதுங்க கடலுக்கு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கடலில் போயிட்டு ப்ரீட் பண்ணும். ஸோ ப்ரீட் பண்ணி அங்கே தான் அதுங்க குட்டிங்கில் போடும். குட்டிங்கில் போட்டதுக்கப்புறம் இந்த மீன்கள்லாம் திருப்பி ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் அந்த குட்டிங்க இருக்குது பாருங்கள், அந்த குட்டிங்க பார்த்தீங்கன்னா அதுங்க கொஞ்சம் வளர்ந்து திருப்பி அந்த மீன் ஃப்ரெஷ் வாட்டருக்கு வாழ ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் சைக்கிளிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மீனை நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க முதல்ல பிஹெச் லெவலில் பார்த்துடலாம். ஸோ பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6.5 இருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், டிடிஎஸ் லெவல் என்னோட ஒப்பீனியன் தான், இல்லாட்டி நீங்கள் மற்ற வீடியோஸை பார்த்து கூட சஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஷ் வாட்டர் டிடிஎஸ் லெவல் ஒரு மினிமம் 100 to 200 டிடிஎஸ் லெவல் வைங்க, இல்லாட்டி 300 அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you next video. Bye bye guys.